அலகு 4 மலேசிய இனங்கள் பாகம் 2. நீங்கள் கற்கப்போவது என்ன? அன்றும் இன்றும் மலேசிய சமுதாயத்தினரின் குடியிருப்பும் பொருளாதார நடவடிக்கைகளும். மலேசிய சமுதாயத்தினரின் இசை கருவிகளும் பாரம்பரிய நடனங்களும். அன்றும் இன்றும் மலேசிய சமுதாயத்தினரின் குடியிருப்பு பகுதிகளும் பொருளாதார நடவடிக்கைகளும். அன்று மலாய் சமூகத்தினர் கிராமம், கடற்கரை, ஆற்றங்கரை ஓரங்களில் வாழ்ந்தனர். விவசாயம், மீன்பிடி, சிறு வியாபாரம், பொது சேவை துறைகளில் ஈடுபட்டனர். சீனச் சமூகத்தினர் சிறு பட்டணங்களிலும் நகரங்களிலும் வாழ்ந்தனர். சுரங்கத் தொழிலாளர்களாகவும் வியாபாரிகளாகவும் வேலை செய்தனர். இந்தியச் சமூகத்தினர் தோட்டப்புறங்களிலும் புறநகரங்களிலும் வாழ்ந்தனர். தோட்டத் தொழிலாளர்களாகவும் சிறு வணிகர்களாகவும் துறைமுகத் தொழிலாளர்களாகவும் வேலை செய்தனர். பூர்வகுடி சமூகத்தினர் பேராக், சிலாங்கூர், கிளந்தான், திரங்கானு ஆகிய மாநிலங்களின் உட்புறங்களில் வாழ்ந்தனர். கைவினைப் பொருள்கள் தயாரித்தல், வேட்டையாடுதல், காட்டு வளங்களை திரட்டுதல் ஆகியவற்றில் ஈடுபட்டனர். சராவாக் சமூகத்தினர் பிடாயு, கென்யான், செலவிட் சமூகத்தினர் உட்புற பகுதிகளில் நெல் சாகுபடி செய்தும் காட்டு வளங்களை சேகரித்தும் வாழ்ந்தனர். ஈபான், மீசான் சமூகத்தினர் ஆற்று பள்ளத்தாக்குகளுக்கு அருகில் விவசாயிகளாக இருந்தனர். மெலாயு, மெலனாவ், கெடாயான் சமூகத்தினர் கடலோரங்களில் வியாபாரிகளாகவும் படகு செய்பவர்களாகவும் சவ்வுரிசி உற்பத்தியாளர்களாகவும் வாழ்ந்தனர். சபா சமூகத்தினர் மூருட் சமூகத்தினர் உட்பகுதிகளில் விவசாயிகளாகவும் காட்டு வளங்களை சேகரிப்பவர்களாகவும் வாழ்ந்தனர். பெரும்பாலான கடான்கேன், ருகுஸ் சமூகத்தினர் உட்பகுதிகளில் வாழ்ந்தனர். கடான்கேன் இனத்தவர் நெல் பயிரிட்டலிலும் ருகுஸ் இனத்தவர் ஆக்கப்பூர்வமான தொழில்களிலும் புகழ்பெற்ற விளங்கினர். பாஜாவினத்தவர் விவசாயிகளாகவும் மீனவர்களாகவும் தொழில் செய்தனர். மெலனவ் பழமையான இராஜும் சமூகத்தினர் கடலோரங்களில் மீனவர்களாகவும் படகு செய்பவர்களாகவும் வியாபாரிகளாகவும் வாழ்ந்தனர். இன்று மலேசிய சமுதாயத்தினரின் குடியிருப்பு பகுதிகளும் பொருளாதார நடவடிக்கைகளும். சுதந்திர மலேசியா உருவாக்கத்திற்கு பின்னர் நம் நாடு மேலும் சுபீட்சம் பெற்று வருகிறது. தலைவர்கள் நாட்டின் மேம்பாட்டிற்காக பல்வேறு கொள்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இனங்களின் அடிப்படையிலான பொருளாதார நடவடிக்கைகளையும் முயற்சிகள் வெற்றி பெற்று வருவதை காண முடிகிறது. சமுதாயத்தில் சகிப்புத்தன்மை வெற்றிகரமாக ஊட்டப்பட்டு அவர்கள் ஒன்றிணைந்து பணியாற்றும் வல்லமையை பெற்றிருப்பதுடன் ஒரே விடமைப்பு பகுதிகளிலும் வாழ்ந்தனர். மலேசிய சமுதாயத்தின் பாரம்பரிய இசைக்கருவிகளும் நடனங்களும். இசைக்கருவிகளும் நடனங்களும் பல நூற்றாண்டுகளாக இருந்து வரும் கலைகளாகும். நம் நாட்டில் வாழும் பல்லினத்தவர் தங்களுக்கென சிறப்பும் கவர்ச்சியும் மிக்க இசைக்கருவிகளையும் நடனங்களையும் கொண்டுள்ளனர். இந்த பாரம்பரியம் நம் நாட்டிற்கே உரிய தனி அடையாளத்தை உருவாக்கியுள்ளது. நம் நாட்டு இசைக்கருவிகளும் நடனங்களும் மத்திய கிழக்கு, சீனா, இந்தியா, மலாய் பிரதேச கூறுகளை கொண்டுள்ளன. மலேசிய சமுதாயத்தின் பாரம்பரிய இசைக்கருவிகள். பெரும்பாலான இசைக்கருவிகள் அவற்றை உருவாக்கியவரின் திறமையை காட்டுகின்றன. ஏனெனில் இயற்கை வளங்களும் இயற்கை பொருட்களான விலங்குகளின் தோல், தாவரங்கள், கனிமப் பொருட்களும் அவற்றில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மாலாய் சமூகத்தினர் பாரம்பரிய இசைக்கருவிகள். அங்கலோங் மூங்கிலால் செய்யப்படுகிறது. அன்சாக் எனப்படும் சட்டகத்தில் பிணைக்கப்படுகிறது. கம்போஸ் என்பது பலா மரக்கட்டை போன்ற உறுதியான கட்டையில் தயாரிக்கப்படுகிறது. நஃபீர் உலோகத்தால், பெரும்பாலும் வெள்ளியால் செய்யப்படுகிறது. குழாய் பகுதி தட்டையாகவும் பூ வடிவ வேலைப்பாட்டுடனும் தயாரிக்கப்படுகிறது. கெடக் என்பது இரு பக்கம் கொண்ட ஒருவகை மத்தளமாகும். இரண்டு முகப்பகுதிகளும் மாட்டின் தோலை கொண்டு நீண்ட கயிற்றால் இருக்க கட்டி பிணைக்கப்படுகிறது. சீன சமூகத்தினர் பாரம்பரிய இசைக்கருவிகள். கொண்டாய் இரண்டு தடிக்கோள்களை கொண்டு கொட்டும்போது இயங்குகிறது. இது உறுதியான கட்டையால் செய்யப்படுகிறது. போ எனவும் அழைக்கப்படும் போ வட்டமான ஒரு ஜோடி தட்டு போன்றது ஆகும். பெரும்பாலும் போ வெண்கலத்தால் செய்யப்படுகிறது. கின் நரம்பு இசைக்கருவி ஆகும். கொம்பு அல்லது நெகிழியில் அதன் விசை செய்யப்படுகிறது.
செருகளி அல்லது ஜுடி ஊரிய மூங்கிலை கொண்டு செய்யப்பட்ட கருவி ஆகும். அதில் ஓசை எழுப்ப 8 துளைகள் உள்ளன. இந்திய சமூகத்தினர் பாரம்பரிய இசைக்கருவிகள். புல்லாங்குழல் மூங்கிலால் செய்யப்பட்ட துண்டும். ஊதியவாறே மூங்கில் துவாரங்களை விரல்களால் மூடி திறக்கும்போது ஓசை எழுகிறது. பொற்றாளம் வெண்கலத்தால் செய்யப்பட்டதாகும். 2 பக்கமும் மோதப்படும்போது ஓசை எழுகிறது. மத்தளம் ஆட்டுத்தோலால் செய்யப்பட்ட இருமுகம் கொண்ட மேளமாகும். இது கயிறால் செதுக்கப்பட்டு இறுக்கிக் கொண்டு பிணைக்கப்பட்டுள்ளது. வீணை உறுதியான பல மரக்கட்டையால் செய்யப்பட்டு மேற்பாகம் முழுவதும் அழகுற செதுக்கப்பட்டிருக்கும். 7 நரம்புகளைக் கொண்ட இக்கருவியை மீட்டும்போது இசை எழுகிறது. சராவாக் சமூகத்தினர் பாரம்பரிய இசைக்கருவிகள். காயான் கெலாபிட் கென்யா சமூகத்தினரால் சாபே அதிகமாக இசைக்கப்படுகிறது. மெரந்தி மரக்கட்டையால் செய்யப்பட்ட சாபே நரம்புகள் இணைக்கப்பட்டு மீட்டும்போது ஓசை எழுகிறது. எங்கே டிராபானிய சமூகத்தில் பிரசித்தி பெற்றது. மூங்கிலால் செய்யப்பட்ட இக்கருவி உலர்ந்த பூசணியோடு இணைக்கப்படுகிறது. எங்கே கெமோங் சாபான் பிடாயு மெலனாவ் சமூகத்தில் பிரசித்தி பெற்றது. வெண்கலத்தால் செய்யப்பட்ட கோங் வகை இசைக்கருவியாகும். ஒருமுக கொண்டாள் இசைக்கருவி சப்பானியர்களிடையே கெதேபோங் என அறியப்படுகிறது. இது டெலியான் தாப்பாங்கடைகளால் செய்யப்பட்டது. கொண்டாங்கின் ஒரு பக்கம் ஆட்டுத்தோல் அல்லது மான் தோல் மூடப்பட்டிருக்கும். சபாக் சமூகத்தினர் பாரம்பரிய இசைக்கருவிகள். கூலிதாங்கான் என்பது உலோகத்தால் செய்யப்பட்ட சிறு கோங் வகை கருவிகளாகும். இந்த இசைக்கருவிகை ஜால் கடசான் சமூகத்தினர் அதிகம் இசைக்கின்றனர். சொம்போதட்கோன் கடசான்கேன் சமூகத்தினரிடையே பிரசித்தி பெற்றது. மூங்கிலால் செய்யப்பட்ட இது மெழுகை கொண்டு உலர்ந்த பூனியில் இணைக்கப்படுகிறது. தொங்குங்கோன் கடசான்கேன் சமூகத்தினரிடையே பிரசித்தி பெற்றது. இந்த இசைக்கருவி போரிக் வனை மூங்கில்களால் 2 முனைகளிலும் பிணைக்கப்படுகிறது. தொந்தோக் என்பது மெர்பர்லா கடலையால் செய்யப்பட்ட உருளை வடிவ கொண்டாட்டாகும். டுருங் சமூகத்தினரிடையே அதிகம் காணப்படும் இந்த இசைக்கருவி சபாவிலுள்ள இனக்குழுவினரிடையே பல்வேறு பெயர்களில் அறியப்படுகிறது. மலேசிய சமுதாயத்தின் பாரம்பரிய நடனங்கள். இன்று பாரம்பரிய நடனங்கள் மலேசிய சமுதாயத்தினரிடையே நல்லுறவை ஊட்டுகின்றன. இன்றைய சந்ததியினர் தனித்துவமிக்க உள்ளூர் பண்பாட்டில் பெருமை கொள்வதோடு இப்பாரம்பரியத்தை பறைசாற்றி நம் இனமான பிணை உலக அளவில் மனமகிழ்ச்சி செய்ய வேண்டும். மாக்கியோங் நடனம். நடனம் இசை பாடல் ஒற்றிணைந்த நாடக கலையாகும். தவாக் கோங் கெண்டாங் ஈபு கெண்டாங் அனாக் சானாங் கெசி செகுனாய் ரெபாப் ஆகியன மாக்கியோங் நடனத்துடன் சேர்த்து இசைக்கப்படும் இசைக்கருவிகளாகும். முன்பு பொதுமக்கள் மாக்கியோங் நடனத்தை அரண்மனையிலும் நாட்டின் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளிலும் மட்டுமே காணும் வாய்ப்பை பெற்றனர். சாபின் நடனம். முன்பு இந்நடனம் ஆண்களால் ஆடப்பட்டது. எனினும் தற்போது ஆண்களும் பெண்களும் இணையாக ஆடுகின்றனர். கம்ஸ் கென்டாக் ரொபானா மராகால்ஸ் ஆகிய முதன்மை இசைக்கருவிகள் இந்நடனத்துடன் சேர்த்து இசைக்கப்படும். திருமணங்களிலும் விழாக்களிலும் மனமகிழ்வை ஏற்படுத்துவது சாபினின் நோக்கமாகும். சிங்க நடனம். இந்நடனம் சீன புத்தாண்டு கொண்டாட்டம், புதிய கடை திறப்பு விழா, முக்கிய பிரமுகர்கள் வரவேற்பு ஆகிய நிகழ்வுகளில் படைக்கப்படுகிறது. போப்பே கொண்டாட்டப் பெரணி கோங் ஆகியன இந்நடனத்துடன் சேர்த்து இசைக்கப்படும் இசைக்கருவிகளாகும். நல்விளக்கம் அமைதி செழுமை ஆகியவற்றின் அடையாளமாக இந்நடனம் ஆடப்படுகிறது. பரதநாட்டியம். தொன்று தொட்டே இந்தியர்கள் இந்நடனத்தை ஆடி வருகின்றனர். பிரபஞ்சம் தொடர்பான குறிப்பிட்ட பொருளை இந்நாட்டியத்தின் அங்க அசைவுகள் உணர்த்துகின்றன. இந்திய சமுதாய பண்பாட்டு நிகழ்ச்சிகளின் தொடக்க அங்கமாக பரதநாட்டியம் ஆடப்படுகிறது. காஜல் நடனம். இந்த நடனம் சராவாக்கிலுள்ள ஈபான் இனக்குழுவினருக்கு போர் முறைகளை கற்றுக் கொடுக்கவும் மனமகிழ்விற்காகவும் வழிபாட்டிற்காகவும் கற்பிக்கப்பட்டது. பே பேண்டாய் கேட்டேபோங் எங்கருமோங் தாவாக் ஆகியன இத்துடன் சேர்ந்து இசைக்கப்படும் இசைக்கருவிகளாகும். இந்நடனம் காவாய் திருநாளின் போது வழிபாட்டிற்காகவும் மனமகிழ்விற்காகவும் ஆடப்படுகிறது. சுமாசாவ் நடனம். இந்த நடனம் சபாவல் கடசானின் இனத்தவரால் ஆடப்படுகிறது. இந்த நடனம் கடசான் இனத்தவரால் சுமாசாவ் எனவும்
சேன் இனத்தவரால் சுமாயாவ் எனவும் அறியப்படுகிறது. இந்த நடனத்துடன் இணைந்து வரும் முக்கிய இசைக்கருவி கோங் ஆகும். இந்த நடனம் நெல் உணர்வை மதிக்கும் வகையில் படைக்கப்படுகிறது. கெகுமாத்தான் விழாவை முன்னிட்டும் படைக்கப்படும் நிகழ்ச்சியாகும். வெனாங் நடனம். இந்த நடனம் பூர்வக்குடி சமூகத்தினரின் அடையாளமாகும். பூக்கள், தென்னை ஓலை, பாலாஸ், நிப்பா ஓலை, மரப்பட்டை ஆகியவற்றை செவாங் நடனம் ஆடுபவர் தோள்பட்டை துணியாக அலங்கரித்துக் கொள்வர். செந்தோர் மூங்கில், கெண்டாங், கேரேப், பென்சோல், தெதாலாங் போன்ற இசைக்கருவிகள் இந்நடனத்தில் பயன்படுத்தப்படும். வழிபாடு, மருத்துவம், பொது நிகழ்ச்சிகளில் இந்நடனம் ஆடப்படும். பங்க்ரா நடனம். இந்த நடனத்தை சீக்கிய சமூகத்தினர் ஆடுகின்றனர். இந்த நடனத்தின் முக்கிய இசைக்கருவிகள் ட்ரம்டோல், ஹார்மோனிகா, பெரிய சுட்டை தம்பூரின் ஆகும். குடும்ப, பொது நிகழ்ச்சிகளில் இந்நடனம் ஆடப்படுகிறது. நன்றி. தயாரித்தவர் ஆசிரியை திருமதி மஞ்சுளா.